காலையில ஸ்கோரை பார்த்துட்டு ஏய் என்னடா இலங்கை அணி இந்த மாதிரி விளையாடுருக்கு அப்படின்னு சொல்லி உண்மைதானா? இலங்கைதான். இந்திய அணி 3 தோல்விகள். உலக சாம்பியனாக வெற்றி பெற்றீங்க இந்தியாவில இலங்கையிலையும் வச்சு. இன்னைக்கு கடல் காத்தோட ஒரு வெளியில இன்றைக்கு வந்திருக்கோம். வெளியில ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு பழமையாகவே பிஸி. அப்ப நாங்க மாறி இருக்கிறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா பீச்ல காத்தோட்டமா வந்திருக்கோம். போட்டிகள் எல்லாம் பரபரப்பா நடந்து கொண்டிருக்கு. ஒரு பக்கம் இந்திய அணி இந்த நிலைமை ஒரு விதமா இருக்கு. இலங்கை அணி பரவாயில்ல, இது இலங்கை அணியா கொஞ்சம் எட்டி பாக்குற அளவுக்கு இப்படி ஜன்னலும் அந்த விட்டு இலங்கை அணியை பாக்குற மாதிரி எட்டி பாக்குற அளவுக்கு எல்லாம் நிறைய மாற்றம் வந்திருக்கு. முதல்ல உலகக்கிண்ண கால்பந்தாட்ட நிலவரத்தை பார்த்துட்டு அந்த விஷயங்கள் போகும். நேற்றைய தினம் 2 முக்கியமான போட்டிகள். மொரோக்கோ கனடா அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற்றது. மொரோக்கோ அணி 3-0 என்று வெற்றி பெற்றுக் கொண்டது. நாங்க நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம் கனடா ஏதோ வெற்றி பெறும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்த வழியா அது நான் பிரதான் ஜோச்சன் சந்திரா, அது ஒரு விருப்பம். கனடாக்கும் இலங்கைக்குமான தொடர்பு, ஏராளமானவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். நாங்கள் அதிகமாக கனடா பற்றி பேசுகின்றோம். அந்த ஒரு நெருக்கம் இருக்கலாம். மொரோக்கோ அணி பலமான அணி என்பதை நிரூபித்திருக்கின்றார்கள். அடுத்தடுத்து இப்பொழுது காலிறுதி போட்டிக்கு வந்திருக்கிறார்கள். கடந்த முறை காலிறுதி அவர்கள் 4வது இடத்தை பெற்ற அணியாச்சே. இந்த முறையும் காலிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள். எனவே பலமாக 3-0 என்ற கோல். இது முக்கியமான விஷயம். கனடாவை பொறுத்தவரையிலும் கனடாக்கு எதிராக 3-0 கனடா இந்த சுற்றுக்கு வந்திருக்கு. அப்படி ஒரு அணியோட 3-0 அப்படின்றது பெரிய விஷயம். அதே மாதிரி கனடா பயிற்றுவிப்பாளரும் போட்டி முடிந்தது பின்னரும் கனடா இந்த அளவுக்கு வந்ததே பெரிய விஷயமா கதைத்தார், கொண்டாடி இருக்கின்றார்கள். எனவே கனடா தொடர்ந்து வருகின்ற காலங்களில் நல்ல முறையில் விளையாடலாம். இன்னொரு விஷயம், மொரோக்கோ அடுத்த வருஷம் வேர்ல்ட் கப்ல ஆட்டோமேட்டிக்கா விளையாட போகுது. அங்கதான் நடக்க போகுது. ஒரு நாடு, இணை நாடு. இது ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்தாலும், கிழக்கு ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்திருந்தாலும் கூட ஸ்பெயின், போர்த்துகலுக்கு நெருக்கமாக இருக்கிற நாடு. இதன் காரணமாக மொரோக்கோ அடுத்த முறை உலக கிண்ணத்தை நடத்த போகின்றது. எனவே அடுத்த முறையும் மொரோக்கோவின் அதிரடி இன்னும் அதிகமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சவங்க சில வேளை அடுத்த முறை ஃபைனல் வரை இந்த முறை விளையாடுறத பார்த்தா சொந்த நாட்டிலேயும் நடந்து அவர்களுக்கு ஏற்ற சூழ்நிலையிலும் இருக்கிற வேளையில ஃபைனல் வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு. மொரோக்கோக்கு உலக கிண்ணம் பக்கத்துல இருக்கு. இந்த வருடத்திலேயே சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை மாற்றத்தை தந்திருக்கு. அடுத்த போட்டி முக்கியமான போட்டி பிரான்ஸ் பரகுவே. உண்மையில பிரான்ஸ் அணி நேற்று முறையில நல்ல முறையில விளையாடிச்சு உச்சபட்சம் சொல்ல முடியாது. 2 காரணம். பரகுவேட கை நிறைய விளையாடிச்சு, அடித்தது, இழுத்து விழுத்தது. எனக்கு ஒரு நேரத்துல ஒரே கலவரமாவே இருந்துச்சு. போட்டியை விறுவிறுப்பா பார்க்க முடியல. கலவரம் தொடர்ந்து, பிரச்சனை, நிப்பாட்டுறது. ஒரு கட்டத்துல ரெஃப்ரி மீது கூட என்னடா இவர் பிடிக்கிறாரு இல்லையா. நேற்றைய ரெஃப்ரி கொஞ்சம் சாஃப்ட் கோர்னர் ரெஃப்ரி, அதிகமா ஃபவுல் பிடிக்க இல்ல, கார்டு காட்டினது குறைவு. ஒரு இடத்துல எம்பாபே ஓடிக்கொண்டிருக்கக்குள்ள ஒரு வீரர் ஓடிச்சு இப்படி அடிச்சு விடுறாரு. உண்மையில ரெட் கார்டு. ஆனா அத ரெஃப்ரி பார்க்க இல்ல, மீள் பரிசீலனையில செயல்படையில. ஆனாலும் பரகுவே தனக்கு தானே ஆப்ப வைத்துக் கொண்டது. சந்திரன் இழுத்து விழுத்தினதுல கடைசியில பெனால்டி கிடைச்சது பிரான்ஸுக்கு. எனவே எது செய்தார்களோ அதுல வினை கிடைத்தது. பரகுவே மிக மோசமாக விளையாடியது. பரகுவேயில் நேற்று ஒரு அவர்கள் விளையாடிய ஆரம்பத்திலிருந்தே அது பெருசா நிறைய ரசிகர்கள் மத்தியில ஒரு விதமான சலசலப்புக்குள்ள இருந்தது. ஆனால் போட்டி அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த விறுவிறுப்பு இல்லாம ஒரு ஏதோ ஓகே நடந்து முடிஞ்சது. அடிப்படை நல்லது. அது அடிப்படை சண்டைகளுக்குள்ள பிரான்ஸ் இப்படி விளையாடுகின்ற ஒரு அணியோட இதுக்கு மேலே நல்ல முறையில கோல்ஸ் அடித்து நிறைய கோல்ஸை பெறலாம்ன்றது பிரான்ஸ் கஷ்டமா போச்சுது. கோல் அடிச்சுட்டு போட்டியை முடிவு செய்த மாதிரி பிரான்ஸ் போயிருக்குது. பெனால்டி அடிச்சது எம்பாபே. கூடுதலான கோல்களை மெஸ்ஸி, எம்பாபே 2 பேரும் 7 கோல்களாக பெற்றிருக்கின்றார்கள். இன்றைய போட்டிகள் பிரேசில் மற்றும் நோர்வே அணிகளுக்கு இடையிலான போட்டி. பிரேசில் அணி எப்பவுமே பலமான அணிதான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா நோர்வே இந்த முறை விளையாட்டை பார்த்தா, ஹாலண்ட் ஒரு உச்சபட்ச நட்சத்திரமா அங்க இருக்கிறதையும் பார்த்தா, பிரேசில் அணி இன்றைய தினம் மிகப்பெரிய சவால் ஒன்றை எதிர்நோக்கும். தோற்றால் கூட சந்தேகப்படுவதற்கு இல்லை எதுவும் நடக்கும். ஏன்னா வினிசியஸ் ஜூனியர் மாத்திரம் இப்ப பிரேசிலில் முக்கியமான வீரராக இருந்து கொண்டிருக்கின்றார். நெய்மர் அந்த 10 நிமிடங்கள் விளையாடியதை தவிர்த்து நெய்மருக்கு சரியான எந்த ஒரு வாய்ப்புகளும் இன்னும் வழங்கப்படவில்லை. நெய்மர் ஃபுல் ஃபார்ம் கேம பார்க்க இடையில வந்தாரு, அவ்வளவுதான். இப்ப நெய்மரை இன்னும் இறக்காம வைத்திருக்கின்றார்கள் என்றால் அவர் ஃபுல் ஃபார்மில் இல்லை அல்லது ஃபுல் ஃபிட்டில் இல்லை. ஆக பிரேசில் அணி கடந்த காலங்களிலும் பார்க்க இந்த முறையும் ஆஹாவோ கொண்டு உச்சபட்சமாக கொண்டாடக்கூடிய அளவு நிலைமையில எனக்கு தெரிந்து இல்லை. மறுபுறத்துல நோர்வே நல்ல முறையில் விளையாடி கொண்டிருக்கின்றது, கோல்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றது, ஓடி விளையாடுகின்றார்கள். சிறப்பான ஒரு அணியாக இருக்கின்றது. 98ஆம் ஆண்டின் பின்னர் உலக கிண்ணத்துக்கு வந்து நேரடியாக கலக்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே பிரேசில் அணி இலகுவாக இந்த போட்டியில் வெற்றி பெறும் என்கின்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வர முடியாது. பெரிய சவால்களுக்கு மத்தியில் தான் இந்த
அணி இதான் அதாண்டு கூட சொல்ல முடியாது. இறுதி வரைக்கும் 50-50. பொதுவான கணிப்புகள் பிரேசிலுக்கு அந்த வலிமையான எதிர்பார்ப்புகள் அடிப்படையில் பிரேசிலுக்கு கூட கொடுத்திருந்தாலும் ஏதோ எனக்கு நோர்வே அணி மிகப்பெரிய பலமான அணியாக இருக்கின்றது. நோர்வே ஆரம்பத்தில் வந்த வேளையில் இது நோர்வே வலிமையாக பிடித்தானே பெரிதாக என்னத்தை செய்ய போன்றார்கள் தான் எனக்கு இருந்தது. ஆனால் அவர்கள் விளையாடி வருகின்ற விதத்தை பார்க்கின்ற வேளையில் மிக சிறப்பு. அடுத்த போட்டி மெக்சிகோ இங்கிலாந்து. நம்ம அணி இங்கிலாந்து. நான் இந்த இங்கிலாந்து அணி மேல ஒரு பெரிய நம்பிக்கை நேற்று கமெண்ட்ஸ்ல யாரோ ஒருத்தர் போட்டிருந்தா நான் இங்கிலாந்து ஏதோ மிஸ் பண்ணிட்டேன் போல சொல்லும்போது முக்கியமான அணிகளே மிஸ் பண்ணீங்கன்னு உண்மையில அதை மிஸ் பண்ணிட்டேன் தான். இங்கிலாந்து பலமான அணி. ஆனா எனக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா மெக்சிகோவோட இங்கிலாந்து அணி எப்படி வெற்றி? அது ஒரு சிக்கல் தான். ஆனாலும் ஆரம்பத்துல இருந்து நம்ம சில நேரங்கள்ல தேவையில்லாம கணிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சதுதான். ஆனா இருந்தாலும் இந்த சுட்டுக்குள்ள வந்ததே பெரிய விஷயம் தான். இங்கிலாந்து விளையாடி வருகின்ற விதம் எந்த இடத்திலும் தொய்வாகவோ மெக்சிகோவோட தோல்வியினை சந்திப்பார்கள் என்று இல்லை. அதே மாதிரி மெக்சிகோவும் நல்ல முறையில் விளையாடி கொண்டு வருகின்றது. மெக்சிகோவுக்கும் உண்மையான ஒரு நல்ல டஃப்பான டீம் இப்பதான் சந்திக்கின்றது. எனவே பொதுவான சர்வதேச எதிர்கூறல்களின்படி 39% இங்கிலாந்துக்கான வெற்றி வாய்ப்பு, 31% மெக்சிகோவிற்கான வெற்றி வாய்ப்பு, 30% 90 நிமிடங்களில் சமநிலைக்கான வெற்றி வாய்ப்பு என்பது அல்லது சமநிலைக்கான வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நான் சொல்கின்றேன் இங்கிலாந்து அணி மெக்சிகோவை இந்த போட்டியில் வெற்றி பெறப் போகின்றது. அதுதான் என்னுடைய நம்பிக்கை, அதான் எதிர்பார்ப்போம். இந்திய அணி 3 தோல்விகள். உலக சாம்பியனாக வெற்றி பெற்றீங்க, இந்தியாவில இலங்கையிலையும் வச்சு அடிச்சு கொண்டு போனீங்க, வெற்றி பெற்றீங்க. அயர்லாந்துக்கு போய் 2 மேட்ச்ல தோத்தீங்க. அடுத்து போன மேட்ச் மழையால காப்பாத்திட்டாங்கன்னு சொன்னாலும் நான் சொன்னேன் இல்ல, மழை பெய்திருந்தா மழை இல்லாம இருந்திருந்தா இந்தியா வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை எனக்கு. நிறைய பேர் விமர்சனம் வந்தது மழை தான் இந்தியாவை காப்பாத்தினேன். விமர்சனம் வந்தா ஆனா பெருசா அவங்க ஓட்டங்களை பெற்றுட்டாங்க, அதனால அதை சொல்ல முடியாது. ஆனால் சில பேர் நேற்றைய மேட்சை பார்த்தா கிட்டத்தட்ட அது சரின்ற முடிவுக்கு நாங்க வரலாம். 190 அடிச்சுட்டு அதை டிஃபென்ஸ் பண்ணிடாமல் விட்டுருக்குது இந்தியா அணி. சூரியவன்சிக்கு அறிமுகம் வழங்கப்பட்டது. நேற்றைய நாள் வழங்கப்பட்டு 2 சிக்ஸரோட ஆட்டம் இருந்தாரு. அதுல நிறைய ஒரு டெக்னிக்கை வந்து பாவிச்சிருந்தாங்க இங்கிலாந்து அணி. ஸ்பின்னரை முன்னுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. இவர் ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கு தான் கொஞ்சம் அடிக்கிறாரு, நொறுக்கி கொண்டிருந்தார். எனவே ஸ்பின்னர் போட்டு ஸ்டம்பில் ஆட்டம் இழக்க செய்திருக்கிறார். சூரியவன்சிக்கு முதல் போட்டியில குறைஞ்ச ஓட்டங்களோட அவர் அவுட் ஆயிட்டான்றதுக்காக அவருடைய டேலண்ட் இல்லன்றதெல்லாம் நாங்க வாய்ப்பு வழங்க அவர் விக்கெட் எடுக்கணும்ன்றதுல அவங்க குறியா இருந்தாங்க. அதுவும் அதாவது குறுகிய நேரத்துக்குள்ள எடுக்கணும்ன்றதுல குறியா இருந்தாங்க. விட்டு வச்சு அடிச்சு முடிச்சிருவாருன்றது தெரியும். ஆக இந்தியாவின் ஓட்ட எண்ணிக்கை நல்ல முறையில் அமைந்தது. கேப்டன்ஷிப் பவுலிங் இதுலதான் எனக்கு டவுட்ஃபுல் இருக்கின்றது. இவ்வளவு ரன்கள் அடிச்சாங்க, 5 பவுலர்ஸையை வச்சு பாவிச்சாங்க. இன்னும் ஒரு மேலதிகமான பந்து வீச்சாளராக சிவம் துவையை பாவிச்சிருக்கலாம், அல்லது ஒரு சகலத்துறை வீரராக இன்னும் ஒருவரை அணிக்குள் கொண்டு வந்திருக்கலாம். இப்படி பல விஷயங்களை தவற விட்டு விட்டதோ இந்திய அணி என்கின்ற ஒரு விஷயம் தான் இருக்கின்றது. 3 போட்டிகளை தொடர்ச்சியாக இந்திய அணி தோற்கின்றது. அது இங்கிலாந்து எங்கு வைத்திருந்தானே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தியா எங்கேயோ வீழ்ச்சி கண்டு விட்டதோ என்பதும் ஸ்ரேயாஸ் ஐயரின் அணி தலைமைத்துவம் தொடர்பிலும் யோசிக்க வேண்டியதாக இருக்கின்றது. இதோட இலங்கை அணி நம்ம எதிர்பார்த்த இலங்கை அணி. நான் காலையில ஸ்கோரை பார்த்துட்டு என்னோட இலங்கை அணி இந்த மாதிரி விளையாடு இருக்கு அப்படின்னு சொல்லி, உண்மைதானா? இலங்கைதான் இலங்கைதான். அப்பப்ப அப்படி எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு என்ன செய்வாங்க, ஆகாண்டு கொண்டாடி கொண்டிருக்க கடைசி நேரத்துல புடுங்கி எடுப்பாங்க. ஸ்கோர் தேடி கொண்டிருக்க ஞாபகம் இருக்கா? ஸ்கோர் 49 விக்கெட்ல பேருக்கு 588 ஓட்டங்கள். நம்மளுடைய நேற்றே சொல்லி இருந்த இசுருதாரவின் ஓட்டங்கள், அதே மாதிரி கமிந்து மெண்டிஸ், சொனால் தினேஷர் 2 ஓட்டங்கள். புதிய வீரர்கள் இளையவர்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் பிரகாசிக்க தொடங்குகின்றார்கள். கமிந்து மெண்டிஸ், குஷல் மெண்டிஸ் இவர்கள் எல்லோரும் அரைச்சதங்களை பெற்றுக் கொண்டார்கள். நல்ல ஓட்டங்கள். அதுல முதல் விக்கெட்டே போயிருக்கு. இப்ப மேற்கிந்திய 58 ஓட்டங்களுக்கு முதல் விக்கெட் போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த போட்டிய இலங்கை அணி வெல்றதையும் விட சமநிலை, அதாவது 100% சமநிலை. தோல்வியான முடிவு, வெற்றி தோல்வியற்ற முடிவு 100% இருக்கின்றது. இன்றைய நாள், அதாவது 3வது நாள்ல போலிங்க வடிவா செய்து விக்கெட்ஸ் எடுத்துக்கொண்டா வெல்றதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு, நிறைய சான்ஸ் இருக்கு. சரி, நிகழ்ச்சிக்கு சொன்ன வழங்குறாங்க. மோட்டார் என்ஜின் ஆயில் ஹோண்டா வாகனங்களுக்கான சரியான என்ஜின் ஆயில். உங்கள் வாகனங்களை நீங்கள் பாதுகாப்பதற்காக மோட்டார் என்ஜின் ஆயிலை பாவியுங்கள். NS ரத்னம் மோட்டார்ஸ், வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு அவர்கள் தான் விநியோகஸ்தர்கள். அவர்களிடமிருந்து வரும் மோட்டார் என்ஜின் ஆயிலை பாவிப்பதன் மூலமாக ஒரிஜினல் மோட்டார் ஆயில் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அதே போல இப்பொழுது ஐடியம் வவுனியாவில் இருக்காங்க. இப்ப முதல்லாம் கொழும்புக்கு வந்து நேரத்தை செலவழிச்சு இங்க தங்கி இருந்து சொந்தக்காரங்கள்ல அம்மா அப்பா விட்டு இங்க வந்து நினைக்கிற இந்த மாதிரி படிச்ச காலம் போய் இப்பொழுது அந்தந்த பிரதேசத்திலேயே உங்களுடைய பட்டப்படிப்புகள், அதாவது டிகிரிகளை படிக்கிறதுக்கு இப்பொழுது ஐடியம் வவுனியாவில் இருக்காங்க. காளிகோவில் வீதி குருமன்காட்டில் இருக்கின்றது வவுனியா ஐடியம் நேஷன்ஸ் கேம்பஸ் இன்டர்நேஷனல். அங்கே சென்று மேலதிகமான தகவல்களை பெற்று உங்கள் கற்கைகளை சரியான முறையில் கற்றுக்கொள்ளுங்கள், படியுங்கள்.